வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் பொது தமிழ் அது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி சுட்டு எழுத்துக்கள் அதை நம்ம பார்க்குறோம். இந்த சுட்டு எழுத்துக்களில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதுவுமே கிடையாது, ஏன்னா இது நியூ டாப்பிக்காக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ சுட்டு எழுத்துக்கள் பொறுத்தவரையிலையும் ஓல்டு ஜெனரல் தமிழ் சிலபஸ்லையும் இல்லை, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் இல்லை. அப்படிங்கும்போது இது ஒரு சின்ன டாபிக் தான், பட் ஆனால் நியூ சிலபஸில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக புக்கில் இருக்க கண்டென்ட்டை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா, பழைய புக்கு புது புக்கு அது பேஸ் பண்ணி கண்டென்ட்டை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நியூ சிலபஸ் இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன எழுத்துக்கள் அது வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம். இப்போ சுட்டு எழுத்துக்கள் இந்த டாபிக் நம்ம பார்த்துடலாம். இந்த சுட்டு எழுத்துக்கள் யூனிட் 1 அந்த 25 கொஷனில் இது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. மற்ற ஒரு சில டாபிக் பெரிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா அதில் 2 கொஷின் 3 கொஷின் கேட்க பாசிபிள் இருக்குது. இந்த சுட்டு எழுத்துக்கள் ஒரு சின்ன டாபிக் தான், அதில் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ சுட்டு எழுத்துக்களை பொறுத்தவரையும் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்கூல் புக் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6th டேர்ம் 2ல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இருக்கும். இது வினா எழுத்துக்கள் அடுத்த டாபிக், அதனால் நான் இது சுட்டு எழுத்துக்கள் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் 64 இருக்கும். இப்போ சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டோம். நம்ம சுட்டெழுத்துக்கள் மட்டும் இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சுட்டெழுத்துக்களை பொறுத்தவரையிலையும் அந்த பேசிக்காக ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம அந்த இன்ட்ராக்ஷனில் ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இதில் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அதுக்கப்புறம் சுட்டு திரிபு, அதுக்கப்புறம் அந்த ஊ அதில் பேஸ் பண்ணி வர அந்த எக்ஸாம்பிள் உது உவன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு திரிபு இதெல்லாம் இருக்கும். கற்றவை கற்றப்பின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுட்டு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 4 லைனில் என்னென்ன சுட்டெழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 2 சுட்டெழுத்துக்கள் பேஸ் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம பார்ப்போம். இந்த அடுத்த 3 இது வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிளும் நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணிடலாம். பழைய புக்கை பொறுத்தவரையிலையும் 6th டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 41 இருக்குது. அதில் இலக்கணமும் மொழித்திறனும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யார் இதனை உழைத்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. பேசிக்காக அந்த சுட்டெழுத்துக்கள் ஆயி, அதுக்கப்புறம் ஊ இருக்குது. அப்புறம் இந்த ஊங்கிறது இப்போ பயன்படுத்தல, அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க, அதுக்குள்ளே மீனிங் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சுட்டு திருப்பி எப்படி இருந்துச்சு, அப்புறம் அதுக்கு பேஸ் பண்ணி வினா கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு சுட்டு அந்த சுட்டு சொற்களை வந்து எழுதி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனில் ஒரு ஆர்டராக பார்த்துடலாம். இப்போ சுட்டெழுத்துக்களை பொறுத்தவரையும் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சுட்டெழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறோம். அது பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒரு இடமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இதை நம்ம சுட்டி காட்டுறோம். அந்த இடம், அந்த அவன், இவன், அந்த, இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள், இவள், அவர், இவர், அது, இது, அங்கு, இங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதை நம்ம சுட்டி காட்டும் போது இந்த சுட்டெழுத்துக்கள் அதில் பயன்படுது. அப்போ சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மொத்தம் 3 எழுத்துக்கள் இருக்குது. சுட்டெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 எழுத்துக்கள் இருக்குது. அதில் ஆ இ அப்படிங்கிறத நம்ம தற்காலத்தில் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் இதை பயன்படுத்தலை. அந்த காலத்தில் பழந்தமிழ் பழங்காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அக்காலம் இல்லாட்டி பழங்காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இருக்கிறத வந்து ஆ இ அந்த 2 சுட்டெழுத்துக்கள் மட்டும்தான் நம்ம அதனால் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆ இது எல்லாமே ஃபுல்லாக ஆவில் வருது, இதெல்லாம் ஈயில் வருது. இப்போ பாருங்கள், அவன், இவன் அப்படின்னு அவன் வருகிறான், இவன் செல்கிறான் அப்படின்னு நம்ம ஒருத்தனை சுட்டி காட்டி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அது அவன் தான் அந்த வேலை சட்டக்காரன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவன், இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சுட்டி காட்டுறோம். அந்த இடம், இந்த இடம், அங்கே போ, இங்கே வா அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம். அப்போ அந்த சுட்டி காட்டுறதுக்கு இந்த இடம் இப்படி ஒரு கை நீட்டி கையில் வந்து சுட்டி காட்டுறோம் பார்த்திங்களா, அந்த கை விரலை வச்சு சுட்டி காட்டுவோம்ல. ஸோ அதேமாரி ஒரு இடத்தையோ ஒரு மனிதனையோ ஒரு பர்டிகுலராக அவரை மட்டும் சுட்டி காட்டுறதுக்கு இந்த சுட்டு எழுத்துக்கள் பயன்படுது. அப்போ சுட்டு எழுத்துக்களில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா என்னது, ஆ இருக்குது, ஈ இருக்குது, அப்புறம் ஊ இருக்குது. ஊ வந்து இந்த காலத்தில் பயன்படுத்தலை, அந்த காலத்தில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 இது இருக்குது, அதை நம்ம கீழே பார்ப்போம். இப்போ மெயினாக அப்போ ஆ இ. ஆனால் என்னது, அவன், அவள், அது, அவர், அங்கு, அங்கே, அந்த, அவை, அவ்வீடு, இந்தமாரி எது வேணுமா சொல்லிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சொற்கள் நிறையா இருக்குது.
அதில் பேசிக்காக புக்கில் பழைய புக்கு புது புக்கில் கொடுத்ததை நம்ம எப்படி எழுதிருக்கோம். அப்போ ஈயில் வர்றது என்னது? அவள்னா இங்கே இவன், அவன்னா இங்கே இவன், அவள் அப்படின்னா இங்கே இவள், அவர் அப்படின்னா இங்கே இவர், அது இங்கே இது, அங்கு இங்கே இங்கு, அங்கே இங்கே, அந்த இந்த, அவை இவை, அவ்வீடு இவ்வீடு, இதெல்லாம் சுட்டு எழுத்துக்களோடு வந்த சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆ இ உ, அது 3 தான் சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்களோடு வர மற்ற என்னது இந்த அவ்வீடு அப்படிங்கிறது ஆ தான் சுட்டு எழுத்து. அதை அப்புறம் அந்த வீடு இதெல்லாம் சேர்த்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அது சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அப்படிங்கிறது தான் சுட்டு எழுத்து, அந்த அப்படிங்கிறது சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ சுட்டி காட்ட பயன்படுத்துறது இந்த சுட்டு எழுத்துக்கள் மூலிமா தான். ஆ இ அப்படிங்கிற சுட்டு எழுத்து. அவன், இவள், அவர், இவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துறதுனால இது சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்னென்ன எழுத்து இருக்குது? ஆ இருக்குது, ஈ இருக்குது, ஊ இருக்குது. ஊ இப்போ பயன்படுத்தலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா ஆ இ உ. சுட்டு சொற்கள் அப்படிங்கிறது தான் இந்த இங்கே நான் எழுதியிருக்கேன். அதில் மெயினாக ஆ இ அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் தற்காலத்தில். ஓகே, இப்போ ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பாருங்கள், சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிறதா நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆ இ உ. இந்த ஊங்கிறது இப்போ பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுட்டு எழுத்துக்கள். அதில் நம்ம மேலே பார்த்தது தான். இதில் ஊ பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊ அப்படிங்கிறது இப்போ ஆனா அது அங்கே இருக்கிறது, தொலைவில் இருக்கிறது. ஈனா இது இங்கே பக்கத்தில் இருக்கிறது. அப்போ ஆ இ இதில் அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கே அண்மை சுட்டுன்னு இருக்குது. அண்மை சுட்டுக்கு உள்ள எழுத்தே வந்து ஈ. இது, இவன், இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறத நோட் பண்ணுறதுக்கு ஈ யூஸ் பண்ணுறோம். அங்கே, அவன், அவை, அவள், அருது, அது, அவர் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது இ, ஆ இ அது நம்ம பயன்படுத்துகிறோம். எங்கள் பக்கத்தில் இருக்கிறதையும் தூரத்தில் இருக்கிறதுக்கும் அந்த சுட்டி காட்டுறதுக்காக அந்த 2 எழுத்துக்கள் பயன்படுத்துகிறோம். அந்த ஊ அப்படிங்கிறது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை, அப்போ பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தூரத்தில் இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு அந்த ஊ அப்படிங்கிற எழுத்து பயன்படுத்துகிறோம். அது இப்போ பயன்படுத்தலை, இந்த காலத்தில் பயன்படுத்தலை, அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் புது புக்கில் கொடுத்துருக்காங்க. உது, உவன் அப்படின்னு சொல்லிட்டு. உவன்னா 2 பேருக்கு நடுவில் இருக்கிறவன், உது அப்படின்னா 2 இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பொருள் ஆப்ஜெக்டை பற்றி குறிப்பிட்றோம். அது இது அப்படின்னு சொல்கிறோம். நடுவில் 2க்கும் நடுவில், அதுனா அந்த பக்கம் இருக்கிறது, இதுனா இந்த பக்கம் இருக்கிறது. 2க்கு நடுவில் இருக்கிறது உது அப்படின்னு சொல்லலாம். அவன்னா அந்த பக்கம் இருக்கான், இவன்னா இங்கே இருக்கான். 2க்கு நடுவில் இருக்கிறவனா உவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தமாரி புது புக்கில் உது, உவன் அப்படிங்கிறது இந்த ஊக்கு உள்ள எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ பழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. பழங்காலத்தில் பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இது பொருளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது பழங்காலத்தில் உதுகான். உதுகான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ அந்த பழங்காலத்தில் அந்த உதுகான் அப்படிங்கிறது சற்று தொலைவில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உதுகான், கான்னா அது பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதுகான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம். இதெல்லாம் கேட்கலாம். உப்பக்கம்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அந்த பக்கம், இந்த பக்கம், முதுகு பக்கம், மேல் பக்கம், கீழ் பக்கம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதில் முதுகு பக்கம் அப்படிங்கிறது ஆன்சர் எழுதிட வேண்டியதான். அப்புறம் உம்பர். உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். இந்த 3 இது மட்டும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். உது, உவன் அப்படிங்கிறது ஊ. அப்போ அது இது அப்படின்னு சொல்கிற மாதிரி உது அப்படின்னு சொல்கிறோம். அவன், இவன் சொல்கிற மாதிரி உவன் அப்படின்னு 2 இதுக்கு நடுவில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு அதை சொல்கிறோம். இது பழைய புக்கில் இருக்கிற டேட்டா, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ சுட்டு எழுத்துக்கள்னால் என்னது? சுட்டு சொற்கள் அப்படிங்கிறது இது. சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆ இ அப்புறம் ஊ. ஊ இப்போ பயன்படுத்தலை. இப்போ ஊவை பேஸ் பண்ணி உள்ள புக்கில் கொடுத்துருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதில் இப்போ சுட்டு எழுத்துக்களில் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்ட்டுருக்கு. அப்புறம் சுட்டு திரிப்புன்னு இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு இந்த டாபிக். அகச்சுட்டு அப்படின்னா பாருங்கள், அகம்னா என்னது? உள்ளம் அப்படிங்கிறது தெரியும். புறம், புறம்னா என்னது? வெளியில். அகம்னா உள்ளம், புறம்னா வெளியில். அண்மைனா பக்கத்தில், செய்மைனா என்னது? தூரம் அப்படின்னு அர்த்தம். சுட்டு திரிபு, அப்போ அந்த சுட்டு எழுத்துக்கள் திரிஞ்சு மாறுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அகச்சுட்டு அப்படின்னா அகத்தே இல்லை உள்ளேயே அப்படின்ட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் அது, இது, அவன், இவன், இதெல்லாம் வந்து அகச்சுட்டுக்குள்ள எக்ஸாம்பிள். இதில் ஆ இ அப்படிங்கிறது தான் சுட்டு எழுத்துக்கள். இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினா
சுட்டெழுத்துக்களை நீக்கினா பொருள் கிடைக்காது. பாருங்கள் ஆ இ நீக்கிட்டோம் அப்படின்னா தூ தூ அப்படின்னு தான் வருது. அவன் இவனில் பாருங்கள் ஆ அப்புறம் இ அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினா வன் வன் அப்படின்னு தான் வருது, பொருள் இருக்காது. அப்போ அகச்சுட்டு அப்படிங்கிறது அந்த சொற்கள், அந்த சொற்களுக்கு உள்ளேயே அந்த அந்த சுட்டெழுத்துக்கள் வந்து கம்பைன் ஆகி அதுக்கு நம்ம பொருள் கொடுக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. புறச்சுட்டை பாருங்கள், புறத்தே அப்படின்னா வெளியே, வெளியே இருந்து பொருள் கொடுக்குறது. அந்த சொற்களுக்கு வெளியே இருந்து அந்த சுட்டெழுத்துக்கள் இருந்து வெளியே இருந்து பொருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் அவ்வானம், இம்மலை, இந்நூல், அந்நூல் எப்படின்மா எடுத்துக்கலாம். இதில் இப்போ இந்த சுட்டெழுத்துக்கள் ஆ இ இந்த இ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாருங்கள், அவ்வானத்தில் ஆவை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வானம்னு இருக்குது. இம்மலையில் ஈவை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மலை அப்படின்ட்டு இருக்குது. இது இந்நூல் அப்படிங்கிறதுல ஈயை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நூல் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், புறச்சுட்டுகள் அப்படிங்கிறனாவே வெளியே இல்லை புறத்தே அப்படின்னா வெளியே, அவுட் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகநூல்கள் புறநூல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் உண்டு. இங்கே சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் அந்த சொற்களில் பொருள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ அகச்சுட்டு அப்படின்னா சுட்டு எழுத்துக்களை நீக்கினா பொருள் கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அகச்சுட்டில் அந்த சுட்டெழுத்துக்கள் அந்த சொற்களுக்கு உள்ளேயே அகத்தே இருந்து அந்த சொற்களை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. புறச்சுட்டுகள் அப்படின்னா அந்த சொற்களுக்கு வெளியில் அந்த சொற்றெழுத்துக்களை ஜாயின் பண்ணி அந்த சொற்களை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அந்த சொற்றெழுத்துக்களை நீக்கினாலும் அதுக்கு பொருள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது, அருகில் இருக்கிறது, அண்மையில் அப்படிங்கிறது மீனிங். அதுக்கு உள்ள எழுத்து அப்படிங்கிறது இ, அண்மை சுட்டுக்கு இ. அப்போ அண்மைனா அது பக்கத்தில். அப்போ இது, இவன், இவர், இவை, இம்மரம், இவ்வீடு, இந்நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் எதை என்னமோ நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம பார்த்தாவே இது கண்டுபிடிச்சிடலாம். இவன், இவள், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படின்லாம். அப்போ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் ஈ தானே வருது. அப்போ எதாவது ஆன்னு போட்டோம்னா அவை அது அப்படின்னு வந்துடும். அப்போ அவை அதுன்னா அது தூரத்தில் இருக்கிறத குறிக்குது. அப்போ அது வந்து செய்மை சுட்டில் வந்துடும். இப்போ செய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது ஆ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பாருங்கள், அதுக்கு அது, அவன், அவர், அவை, அம்மரம், அவ்வீடு இதெல்லாம் சொல்லலாம். அப்போ அண்மை சுட்டுனா பக்கத்தில், அதுக்குள்ளே எழுத்து இ. செய்மை சுட்டு அப்படின்னா தூரத்தில், அதுக்குள்ளே எழுத்து ஆ. ஆ தான் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்மை சுட்டில் போட்டக்கூடாது. தெளிவாக அந்த இடத்துல பார்த்துக்கணும். சுட்டு திரிபு, அந்த சுட்டு எழுத்துக்கள் திரிஞ்சு இப்போ ஆ அப்படிங்கிறது அந்த அப்படின்னு திரியுது, ஈங்கிறது இந்த அப்படின்னு மாறுது. அப்போ அந்த சுட்டு திரிபு பாருங்கள், அவ்வீடு அப்படிங்கிறது அந்த வீடுன்னு மாறுது, இம்மரம் அப்படிங்கிறது இந்த மரம் அப்படின்னு மாறுது. இதில் ஆ அப்படிங்கிறது தான் அவ்வீடு அப்படிங்கிற இதில் ஆவை மட்டும் என்ன பண்ணுறோம் அந்த அப்படின்னு மாறுது, ஈ அப்படிங்கிறது இந்த அப்படின்னு மாறுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆ ஈ சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்றுனா என்னது திரிஞ்சு அந்த இந்த என வழங்குகின்றன. இதுக்கு பேர் தான் சுட்டு திரிபு எனப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதில் மெயினாக இந்த சுட்டு திரிபுகளில் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா புறச்சுட்டுகள் பேஸ் பண்ணி தான் இருக்கும். புறச்சுட்டுகளில் பாருங்கள், அவ்வானம்னா அந்த வானம்னு எழுதலாம், இம்மலை அப்படின்னா இந்த மலை அப்படின்னு எழுதலாம், இந்நூல் அப்படின்னா இந்த நூல் அப்படின்னு எழுதலாம். இப்போ புறச்சுட்டுகள் தான் இதில் பயன்படுத்தியிருப்பாங்க. சுட்டு திரிபில் வந்து புறச்சுட்டுகள் தான், அந்த புறச்சுட்டுகளோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அவ்வீடு இப்போ பாருங்கள், அதே அகச்சுட்டில் நீங்கள் அந்த சுட்டு திரிப்பு பயன்படுத்த முடியாது. அது அப்படின்னா என்னது, அதுங்கிறது அந்தது அப்படின்னு போட முடியாது, இதுனா இந்தது அப்படின்லாம் போட முடியாது. அது நம்ம பேசுகிற அந்தது இந்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம். பாருங்கள், அவன் அப்படின்னா அந்தவன் அப்படின்ட்டு இருக்கா, பொருள் இருக்காது. இவன் அப்படின்னா இந்தவன் அப்படின்ட்டு இருக்கா, இருக்காது. அப்படிங்கும்போது அகச்சுட்டில் இந்த சுட்டு திரிப்பு வராது. என்னது, புறச்சுட்டுக்களில் தான் அந்த சுட்டு திரிப்பு பயன்படுத்துகிறோம். அதனால் இங்கே புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நம்ம அதை கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வீடு அப்படிங்கிறதுல ஆ அப்படிங்கிற சுட்டு எழுத்து, அந்த ஆங்கிற சுட்டு எழுத்து அந்த, அதாவது அவ்வீடு அந்த இதில் வந்து ஆங்கிற சுட்டு எழுத்து, அது வந்து அந்த வீடு அப்படின்னு, அந்த ஆ அப்படிங்கிறது அந்த அப்படின்னு மாறுது. இம்மரம் அப்படிங்கிறது இந்த அப்படின்னு மாறி இம்மரத்தை இந்த மரம் அப்படின்னு மாற்றுது. அப்போ இது சுட்டு திரிப்பு அப்படிங்கிறது புறச்சுட்டுகள் அதில் உள்ள எக்ஸாம்பிள் பயன்படுத்தும். அதில் ஆ இ சுட்டு எழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று இல்லை திரிஞ்சு அந்த இந்த அப்படின்னு மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டேப்லேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா சுட்டு எழுத்துக்கள்லாம் ஆ இ ஊங்கிறது பயன்படுத்தலை. அதில் உது, உவன், உதுகானா சற்று தொலைவில் பார், உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அகச்சுட்டு அப்படின்னா அந்த சொற்களில் அகத்தே இருந்து அது அந்த சொற்களுக்கு உள்ளேயே இருந்து அந்த சுட்டெழுத்துக்கள் ஜாயிண்ட் ஆகி பொருளை கொடுக்கும். அப்போ அந்த சொற்களை நீக்கணும், அகச்சுட்டில் சுட்டு எழுத்துக்களை நீக்கினா பொருள் கிடைக்காது.
புறச்சுட்டு அப்படின்னா அந்த சொற்களுக்கு வெளியில் அந்த சுட்டு எழுத்துக்கள் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த வெளியில் இருக்கிறதுனால அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் அது வானம், மலை, நூல் அப்படின்னு சொல்லி பொருள் கொடுக்குது. இப்போ சுட்டெழுத்துக்கள் நீக்கினாலும் பொருள் உண்டு. அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது, இது இவன் இதெல்லாம் சொல்கிறது. அதில் அதுக்குள்ளே எழுத்து வந்து இ. செய்மை சுட்டு அப்படின்னா அது அவன் அப்படிங்கிறது, இதுக்குள்ளே எழுத்து வந்து ஆ. சுட்டு திருப்பி அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறது அந்தன மாறுது, ஈங்கிறது இந்தன மாறுது, அவ்வளோதான். அப்போ அவ்வீடு அப்படிங்கிறது ஆங்கிறது அந்தன மாறி போச்சு. அப்போ அவ்வீடுங்கிறது அந்த வீடு அப்படின்னு நம்ம இப்போ வழக்கத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அவ்வீடு இவ்வீடு அப்படின்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த வீடு இந்த வீடு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஆ அப்படிங்கிறது அந்த அப்படின்னு மாறுது, ஈங்கிறது இந்த அப்படின்னு மாறுது, அவ்வளோதான். இப்போ இந்த புக்குக்குள்ளே அந்த கற்றவை கற்றப்பேன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த 4 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைன்லேருந்து இப்பத்தியில் உள்ள சுற்றுச்சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது லைனை கொடுத்து இதில் சுற்று எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இதை நம்ம அந்த கற்றவை கற்றப்பேன், மொழித்திறன், புக் பேக்கு, அந்த மொழியாள ஆல்பம் இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும் இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி. இது பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் சுட்டு எழுத்துக்கள் எதுவும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சுட்டு சொற்கள், சுட்டு எழுத்துக்களில் சுட்டு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னாவே ஆ இ தான். ஆ இ ஊ தான் நம்ம பயன்படுத்தலை. ஓகே. இப்போ கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்க்குடியும் பூங்காவிற்கு சென்றனர் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கொடுக்குறாங்க. அதில் பாருங்கள், சுட்டு எழுத்துக்களே சுட்டு சொற்களே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு இதில் இல்லை. அங்கு அப்படின்னா என்னது, சுட்டு சொற்கள். அங்கு இங்கு அப்படிங்கிறது. அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தன. இங்கு அப்படின்னு திரும்ப வருது. அப்போ அங்கு இங்கு அப்படிங்கிறது செகண்ட் லைனில் இருக்குது. இங்கு உள்ள மலர்களில். இப்போ செகண்ட் லைனில் இது ஃபஸ்ட் லைனு, இது செகண்ட் லைன், ரெண்டாவது லைனில் அங்கு இங்கு அப்படிங்கிற சுட்டு சொற்கள் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இம்மலர் அப்படிங்கிறது இங்கே வருது. அந்த மலர், இந்த மலர், இம்மலர், அம்மலர். அப்போ ஆ இ அப்படின்னு வந்துச்சாவே அங்கே பாருங்கள், இம்மலர் அப்படிங்கிறது என்னது, சுட்டு சொற்கள் தான். இப்போ இம்மலர் அழகாக உள்ளது, அம்மலர் பெரியதாக உள்ளது. அப்போ அம்மலர் இம்மலர் அப்படிங்கிறது 3வது லைனில் வருது. 4வது லைனில் பாருங்கள், இந்த மலரை பார், அதாவது இந்த மலர் அழகாக உள்ளது, அந்த மலர் பெரியதாக உள்ளது என்றால் மலர்கொடி அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. இந்த மலரை பார் அப்படின்னு சொல்லிட்டு 4வது லைனில் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மலர் அப்படிங்கிறது ஒரு சுற்றுச்சொற்கள். அந்த மலரை விட அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மலர், இந்த மலர், அந்த மலர் அப்படின்னு 4வது லைனில் சுற்றுச்சொற்கள் நம்ம எடுத்து எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்கிறான் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. அப்போ 4 லைனில் ஃபஸ்ட் லைனு கிடையாது. 2வது லைனில் அங்கு இங்கு அப்படிங்கிற சுற்றுச்சொற்கள், 3வது லைனில் இம்மலர் அம்மலர் அப்படின்னு 2 சுற்றுச்சொற்கள் இருக்குது. 4வது லைனில் இந்த மலர் அந்த மலர் அப்படின்னு 2 சுற்றுச்சொற்கள் இருக்குது. அதை தெளிவாக இந்தமாரி பேராகிராஃப் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து எழுத தெரியணும். ஓகே. இப்போ இதை தான் நம்ம இங்கே எழுதிருக்கோம். இது கற்றவை கற்றப்பைன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. சின்ன டாபிக் தான். அப்போ அதில் 2-3 பக்கம் தான் புக்கில் இருக்கும். அதை தெளிவாக நம்ம படிச்சுட்டா போதும். ப்ளஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இதில் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த டாப்பிக்கோட லெசனே சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு ஆரம்பிக்கும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து சுட்டு எழுத்துக்கள் பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்த 3 கொஷின் வந்து வினா எழுத்துக்களை பேஸ் பண்ணியிருக்கும். பாருங்கள், என் வீடு டேஸ் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் வீடு அது உள்ளது அப்படின்லாம் வராது. என் வீடு அங்கே உள்ளது அப்படின்னு தான் நம்ம வரும். அப்போ அங்கே அப்படிங்கிறது தான் இந்த டேஸ், இந்த இடத்துல நிரப்பப்படுற அந்த சுட்டு சொற்கள். தம்பி இவர் வா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இது தப்பு. தம்பி இங்கே வா அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த முடியும். தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, பாருங்கள், நீர் அது தேங்கி இருக்கிறது அப்படின்னு வராது. அப்போ இந்த அது அப்படிங்கிறது எங்கே, அப்போ ஏ அங்கே ஆரம்பிக்குது. எங்கே அப்படின்னா ஏன்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, ஆ ஈன்னு ஆரம்பிக்கல. அப்போ எங்கே அப்படின்னா அது ஏங்கிறது என்னது, வினா எழுத்துக்கள். ஏ யா ஆ ஓ ஏ அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள். அது அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், யார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். யார் யாது தெரியுமா அப்படின்னு வராது. யார் அவர் தெரியுமா அப்படின்னு வரும். இப்போ அவர் அப்படிங்கிறது சுற்றுச்சொற்கள் தான். அவர் இவர் அவன் இவன் அவள் இவள் எல்லாம் சுற்றுச்சொற்கள் தான். ஆனால் இங்கே யார் டேஸ் தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இங்கே யார் அவர் அப்படிங்கிறத இங்கே பயன்படுத்துகிறோம். ஆனால் இது ஒரு வினாச்சொற்களில் அதை பயன்படுத்தியிருக்கோம். வினாச்சொற்கள் சுற்றுச்சொற்களில் வருது. ஒரு வினாச்சொற்களுக்கு சுற்றுச்சொற்கள் உள்ள வாக்கியம் வந்து விடையாக வரும். ஓகே. அடுத்து பாருங்கள், உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வீடு என்ன அமைந்துள்ளது அப்படின்னு வராது. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளதுன்னா எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு தான் வரும். அப்போ உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிறது இங்கே வரும். அப்போ எங்கே அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து. அப்போ இந்த 3, 4, 5 அது வந்து வினா கொஷின், வினா எழுத்துக்கள் அந்த டாப்பிக்கில் வரும். நம்ம எப்போயே அதை கம்பைன் பண்ணி படித்தாச்சு. 1, 2 என்னது அங்கே இங்கே அப்படிங்கிறது வரும். பாருங்கள், என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே
தேங்கி இருக்கிறது. யார் அவர் அப்படிங்கிற சுட்டுச்சொற்கள் தான். ஆனால் யார் அவர் தெரியுமா அப்படின்னு ஒரு வினா சென்டென்ஸ் இருக்குது. உன் வீடு எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினா எழுத்து தான் அங்கே பயன்படுத்துகிறோம். எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க பயிற்சி வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? வினாக்களுக்கு சுட்டுச்சொற்கள் இட்டு விடை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது உன் வீடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? எது உன் வீடு அப்படின்னு ஒரு வினாச்சொற்கள். அவங்க என்ன கேட்குறாங்க? வினாக்களுக்கு சுட்டுச்சொற்கள் இட்டு விடை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. வினா கேட்குறாங்க, கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு சுட்டுச்சொற்களை ஆன்சர் பண்ணி நம்ம விடை எழுதணும். இப்போ எது உன் வீடு அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க, வினாச்சொற்களாக கேட்குறாங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்? அது என் வீடு, இது என் வீடு அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அவங்க இதுதான் அப்படின்லாம் எக்ஸாக்டாக ஆன்சர் கொடுக்கல. நம்ம அதனால் எது உன் வீடுன்னு கேட்டால் அது என் வீடு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருந்துச்சுன்னா, அதாவது அண்மையில் இருந்துச்சுன்னா அது என் வீடுன்னு சொல்லலாம். சரி, அண்மைனா இது என் வீடுன்னு சொல்லலாம். செய்மையில் இருந்துச்சு அப்படின்னா அது என் வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் உன் அண்ணன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? அவன் என் அண்ணன், இவன் என் அண்ணன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அவர் என் அண்ணன், மரியாதை நிமித்தமாக அவர் என் அண்ணன், இவர் என் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு 4மே நம்ம அதை சொல்ல முடியும். உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது அப்படின்னா என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் இருக்குது, என் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஆன்சர் அந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க இந்த 2 இதில், அதை நம்ம அங்கே ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அப்போ சுட்டு எழுத்துக்களை பேஸ் பண்ணி இதுதான். இப்போ சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா அந்த சுட்டுச்சொற்கள் இங்கே இருக்குது, அதில் எழுத்துக்கள் இங்கே இருக்குது. அகச்சுட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டுத்திரிவு. அப்போ அந்த பேராகிராஃப் கொடுத்து அதில் சுட்டுச்சொற்கள் எழுதணும்னா எழுத தெரியணும். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் 2 கொஸ்டின் வந்து சுட்டு சொற்களை பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் 3, 4, 5 வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்களை அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பழைய புக்கில் இருக்கிற ஆன்சர் பயிற்சி இதுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை, இப்போ சுட்டு எழுத்துக்கள் பேஸ் பண்ணி நம்ம இதை பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த டாபிக் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.